ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அதுக்கு சிமிலராக இன்னொரு ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அந்த சிமிலர் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து 2/3 அப்படிங்கிற ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/3 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அது வந்து லெஸ் தேன் 1 அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து எப்பயுமே 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம PQR அப்படிங்கிற ஏதோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ P'QR' அப்படிங்கிற ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு இந்த பீக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரே இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம் அக்யூட் ஆங்கிளில். அதில் வந்து நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதை 3 பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா 2/3 அப்படிங்கிற ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால 3 தான் கிரேட்டர் நம்பர் இல்லையா. ஸோ அதை வந்து 3 பார்ட்ஸாக நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது Qக்கு அடுத்து Q1, Q2, Q3 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். இப்போ Q3லேருந்து Rஐ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே போல் Q2லேருந்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல அதே மெஷர்மெண்ட்டில் ஆர்க் வரைகிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கில் இந்த லைனில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணி இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த Q2 இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைனை பேரலாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ இதுதான் நம்மளோட R'. இப்போ அதே போல் Rலேருந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க்கு, ஸோ R''லேருந்து அதே மாதிரி ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ அதை வந்து இதிலிருந்து ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேரலல் லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் நம்மளோட. ஸோ இங்கே ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணி அதை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணி R' அந்த பாயிண்ட்டு லைன், ஸோ 3 டச் பண்ணும்போது ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஸோ இது P', Q, R' தான் நம்மளோட தேவையான ட்ரையாங்கிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.